ஒரு தைரியமான ராசி விருச்சிக ராசி. சரி, அவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? இதுவும் ஜாக்பாட் ராசிகளில் ஒன்று. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து 5ஆம் வீடாக பார்க்குறாரு. தனஸ்தானத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. ஓகே, எப்படி ஜாகிரதையாக இருக்கணும்? சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாருன்னா டாக்குமெண்டேஷனில் ஜாகிரதையாக இருக்கணும். குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும். சனி பகவான் பார்க்கறதுனால சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன? அமைதியாக நின்று அப்சர்வ் பண்ணுறது. ஒன்றும் எழுதுகிற எக்ஸாமோ இல்லை நீங்கள் அனுப்புகிற மெயிலோ இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற அப்ளிகேஷனோ எல்லாமே நவம்பர் 15க்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பெஸ்ட்டு. சரியா? ஆரம்பிக்கிறது தாங்க முக்கியம். ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாக வரும். குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களும் இப்போ வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. சரிங்களா? அது நீங்கள் வந்து குழந்தை பாக்கியமுக்கு மெயினாக, அதுவும் இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் சஷ்டியில் எடுத்துகிட்ருக்கோம். முருகனே சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. முருகன் வழிபாடு சஷ்டி முடிஞ்சிடுச்சே, இதுக்கப்புறம் நான் அப்புறம் எப்போ முருகனுக்கு நான் வேண்டுறதுலாம் கிடையாது. முருகனுக்கு வேண்டுறதுக்கு டைமே கிடையாது. 7 நாள்ன்றது ரொம்ப சின்னது. குழந்தை பாக்கியத்துக்கெலாம் வந்து 48 நாள் விரதம் பண்ணுறது நல்லது. சஷ்டி முடிஞ்சதுன்னு யோசிக்கக்கூடாது. நம்ம என்றைக்கு வேண்டுமோ அதில் தான் சஷ்டி. ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். சுப செலவுகளுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்து செலவு பண்ணுங்கள். சொன்ன மேரேஜுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் டைம் நல்லா இருக்குது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, நம்ம இன்னைக்கு நவம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது? சரி, இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி நடக்குது. ஏன்னா திருப்பி எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரும். சார், குரு பயிற்சின்னு சொன்னீங்க, போன மாதம் குரு அதிசாரம், நீங்கள் இப்போ குரு வக்ரன்றீங்க, என்ன தான் நடக்குது அப்படின்றது நம்ம திருப்பி சொல்கிறது விஷயம். ஜோதிடம்ன்றத நம்பிக்கை தாண்டி இது ஒரு சயின்ஸ். இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது? குருன்ற ஒரு பிளானட் வானத்தில் இருக்குது. நம்ம சைக்கிள் ஓட்டும்போது எப்படி முன்னாடி போவோம், அதுக்கப்புறம் விழுவோம், எழுந்துப்போம், வருவோம்ல, அதேமாரி தான் ஒரு கிரகன்றது முன்னாடி போவோம், கொஞ்சம் பின்னாடி வரும், கொஞ்சம் முன்னாடி போவோம், அதுக்கப்புறம் திருப்பி வட்டமாக வரும். அதை பொறுத்து நம்மளுடைய பலன்கள் நிறைய நம்ம லைஃப்பில் மாறும். அந்த மாதிரி இப்போ குரு வக்ரம்ன்றது நம்மளதில் வந்து மிதுனத்திலேருந்து அக்டோபர் மாதம் வந்து கடகத்தில் வந்தது. இப்போ கடகத்துலேருந்து திருப்பி லைட்டாக மிதுனத்தை நோக்கி போகுது. இந்த நவம்பர் மாதம் மிதுனத்தை கடகத்திலே தான் இருக்கும், ஆனால் மிதுனத்தை நோக்கி பின்னாடி போகுது. அப்போது அந்த கிரகம் அப்படி போகும்போது சில மாறுதல்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். அது என்னென்ன மாறுதல்ன்றதோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். பொறுமையாக பாருங்கள். விருச்சிக ராசி இயற்கையாகவே சம தைரியம். நம்ம சொல்லுவோம் சிம்மம் தைரியம்னுல, ஆனால் சிங்கத்தை அட்டாக் பண்ணுறது தேல். தேல் ஒரு தடவை கொட்டிடுச்சுன்னா சிங்கம், யானை எது வந்தாலும் சரிஞ்சிடும். அவ்வளவு ஒரு அதுக்குன்னு இது பெருசுன்னு சொல்ல, இது சிறுசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தைரியமாக நிற்பாங்க. அவங்க சண்டை போட பார்த்தா அசர மாட்டாங்க, தைரியமாக நிற்பாங்க. முடி அழகு, பல்லழகு, 2 பல்லு இங்கே தெத்து பல் மாதிரி நீ காணாத அழகாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாவே மோஸ்ட்லி அங்கே விருச்சிக ராசியோ லக்னம். அப்படியே அந்த சாமுந்திரிகா லட்சணம் சொல்லுவாங்க. எனக்கு கிளைண்ட் வரதுக்கு முன்னாடி முகத்தை பார்த்து எந்த ராசின்னு கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி ஒரு தைரியமான ராசி விருச்சிக ராசி. சரி, அவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? இயற்கை இதுவும் ஜாக்பாட் ராசிகளில் ஒன்று. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து 5ஆம் வீடாக பார்க்குறாரு. என்ன சார் நிறைய சொல்கிறீங்களேன்னா, வக்ர பயிற்சி நடந்துகிட்ருக்கு. கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் நடுவில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு நிறைய வீட்டை பார்க்குறதுனால நிறைய ஜாக்பாட் ராசி இருக்குது. அப்படின்னா என்ன, இந்த நவம்பர் மாதம் சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதுதான் சிம்பிள். ஓகே, ஓவராலாகவே நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. அதில் எதில் ஜாகிரதையாக இருக்கணுன்றதை இப்போ கொஞ்சம் பார்த்துக்கலாம். தனஸ்தானத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. ஓகே, எப்படி ஜாகிரதையாக இருக்கணும்? சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாருன்னா டாக்குமெண்டேஷனில் ஜாகிரதையாக இருக்கணும். பணம் யாருக்கோ கொடுக்குறீங்க, இல்லை பணம் வாங்குறீங்கன்னா ரிட்டர்னில் வச்சுக்கோங்க. யாரும் பாண்டில் சைன் பண்ண மாட்டுறாங்கன்னா ஜிபேலேயே கொடுத்து ஜிபேயில் வாங்குங்க. ஜிபேனா ஃபோன்பேவோ ஏதோ ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அது இருந்தால் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. கடன் கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி. இது இன்னொன்று, குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும். சனி பகவான் பார்க்கறதுனால சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன? அமைதியாக நின்று அப்சர்வ் பண்ணுறது. சரிங்களா? அதேமாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அமைதியாக நின்று அப்சர்வ் பண்ணுங்கள். தானாக வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆகிடும். நல்ல விஷயம்தான். 3வது, காம்படிஷன். விருச்சிக ராசி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது செவ்வாயோட வீடு. சரியா? அந்த கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் எழுதுகிறவங்க தாராளமாக எழுதலாம். முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப் எழுதுகிறவங்களோ, இல்லை ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்களோ, இல்லை வெளிநாடு போகிறதுக்கு பாஸ்போர்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ,
தயவு செஞ்சு நவம்பர் 15க்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. ஏன்னா 17 வந்து சூரிய பகவான் வீட்டுள்ள வருவார். கார்த்திகை மாதம் சூரியன் செவ்வாய் வந்தாலே கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ், கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் நவம்பர் 15க்கு முன்னாடியே முக்கியமான விஷயங்கள் எது இதுக்கு அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணுறேன். சார் எனக்கு எக்ஸாமுக்கு டேட்டு அதுக்கப்புறம் தான் வருதுன்னா அது பரவாயில்ல, அது நம்ம கையில் இல்லை. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது முன்னாடியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி ஆக்டிவேட் ஆகிடும். குரு பகவானோட எனர்ஜி ஆக்டிவேட் ஆகிடும். நம்மளுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஒன்றும் எழுதுகிற எக்ஸாமோ இல்லை நீங்கள் அனுப்புகிற மெயிலோ இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற அப்ளிகேஷனோ எல்லாமே நவம்பர் 15க்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பெஸ்ட்டு. சரியா? ஆரம்பிக்கிறது தாங்க முக்கியம். ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா தான் வரும். சரியா? சூப்பர். வீடு கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள் வீட்டில் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ராகு பகவான் வேறு இருக்கார். திருப்பியும் சொல்கிறது, நம்மளுடைய பவர் தள்ளி இருந்து பார்க்கணும். தள்ளி இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. சனி பகவான் வேறு இருக்கார். அம்மா கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்கள் மேலேயும் தப்பு இல்லை, அம்மா மேலேயும் தப்பு இல்லை. நம்ம கிரகம் அப்படி வேலை செய்யுது. வீட்டுங்களில் பிரச்சனை வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ தனஸ்தானம் ஏற்கனவே கொஞ்சம் வரும், ஆனால் வராது. ஏன்னா வரோம் குரு பகவானால், வராது ஏன்னா சனி பகவானால். அதனால் போயிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும். நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, வண்டி வாங்க போகிறீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏன்னா இப்போ நியூ இயர்ஸ் எல்லாம் வரும், பயங்கர டிஸ்கவுண்ட் வரும். என்னன்னா டாக்குமெண்டேஷன், திருப்பி சொல்கிறது என்னென்னா டாக்குமெண்டேஷனை பத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் குறையும். எப்போவுமே நம்ம சொல்கிறது, ஜோதிடர் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு எந்த வண்டி நம்பர் வாங்கினா நல்லது, என்ன கலர் நல்லது. வீடாக இருந்தால் விருச்சக ராசிக்கு வந்து தரையில் வீடு வாங்கினா நல்லதா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாங்கினா நல்லதா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம், பத்திரமாக போகும். ஏன்னா இதெல்லாம் வீடுலாம் தலைமுறையாக வருது. ஒரு 500,000 கொடுத்துட்டு பார்க்குறது வந்து ஒரு இஷ்யூ வரக்கூடாது. சரிங்களா? இது ஒன்று. ஸோ ஓவராலாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஃபேமிலி லைஃபுக்கெலாம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கான வழிபாடுகள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். அந்த வழிபாடுகள் என்னன்றது இப்போ அப்படியே வீடியோ பார்த்தே வாங்க, சொல்லிகிட்டே வரேன். சரிங்களா? குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களும் இப்போ வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. சரிங்களா? அது நீங்கள் வந்து குழந்தை பாக்கியமுக்கு மெயினாக, அதுவும் இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் சஷ்டியில் எடுத்துகிட்ருக்கோம். முருகனே சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. முருகன் வழிபாடு சஷ்டி முடிஞ்சிடுச்சே, இதுக்கப்புறம் நான் அப்புறம் எப்போ முருகனுக்கு நான் வேண்டுறதுலாம் கிடையாது. முருகனுக்கு வேண்டுறதுக்கு டைமே கிடையாது. இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த நிமிஷம் முடிவெடுத்துருங்க, நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. உங்களால் முடிஞ்சால் 21 நாள் விரதம். சரிங்களா? 7 நாள்ன்றது ரொம்ப சின்னது. குழந்தை பாக்கியத்துக்கெலாம் வந்து 48 நாள் விரதம் பண்ணுறது நல்லது. சஷ்டி முடிஞ்சதுன்னு யோசிக்கக்கூடாது. நம்ம என்றைக்கு வேண்டுமோ அதில் இருந்தால் சஷ்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் நிறைய ட்ரை பண்ணலாம். சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். முருகன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, பெருமாளை கும்பிட்றவங்க தான் சக்கரத்தாழ்வார், கருடாழ்வார். இவங்க முருகர், துர்க்கை, சக்கரத்தாழ்வார், கருடாழ்வார். இவங்களை எந்த தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வமோ அவங்கள வேண்டுங்க. அரளிப்பூ, செவ்வரளிப்பூ வச்சு வேண்டலாம். பெருமாள் கோவிலாக இருந்தால் நீங்கள் தூபம் ஏதாவது போடலாம், இல்லை நெய் விளக்கு, கருடனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வேண்டிங்கன்னா உங்களுக்கு வேலையில் இருக்க பிரச்சனைகள் குறையும். சுப செலவுகளுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்து செலவு பண்ணுங்கள். சொன்ன மேரேஜுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் டைம் நல்லா இருக்குது. சுப செலவாக அதில் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நல்ல டைம் இந்த நவம்பர் மாதம், நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த நவம்பர் மாதத்தும் எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லா ராசியும் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? இப்போ இது எனக்கு அப்படியே 100% ஒர்க் ஆகும்னா 100% ஒர்க் ஆகாது. ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு 140 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில். சரிங்களா? உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க. நம்ம சொன்னது வந்து பொதுவான ஜாதகம். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 60% ஒர்க் ஆகும். அப்போ மீதி 40% என்னன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். சார் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கீழே என்னோடய நம்பர் இருக்குது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். நிறைய பேருக்கு சில பிரச்சனைகளுக்காகலாம் ரெகுலராக நீங்கள் கால் பண்ணிட்டு வரீங்க. நம்ம அதுக்கு பரிகாரங்களும் சொல்கிறோம். பரிகாரங்கன்னு ஹோமம் சொல்லுவாங்களா, தூரமாக ஒரு கோவில் சொல்லுவாங்களாலாம் பயப்படக்கூடாது. நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது. உலகத்திலே பெஸ்ட்டு பரிகாரம் நம்ம சமையல் கட்டிலே இருக்குது. நம்ம தானியங்களை வச்சே வீட்டிலேருந்தே ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பாட்டிங்க நம்மளுக்கு பண்ணாங்க, இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப
கஷ்டப்படுறவங்க ஒரு அளவுக்கு மீறி போகுது நம்ம தான் சில கோவில்கள் சொல்லுவோம். சில பேர் அதோட மோசமான எக்ஸ்டென்ட் இருந்தால் தான் நம்ம யாகங்கள் சொல்லுவோம். ஸோ நிறைய அந்தந்த ஜாதகம் அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் இருக்குது. உங்களுக்கு எது சரியோ அதை நான் சொல்கிறேன். தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருக்க, வாழ்க வளமுடன்.